துருவ முதுக பழுக்க வச்சிருக்கிறாரு விக்ரம். எதுக்கு தெரியுமா? கர்ப்பமா இருக்கக்கூடிய போட்டோ வெளியிட்டு இருக்காங்க பிரியங்கா மோகன். என்னது கர்ப்பமா அப்படின்னு அதிர்ச்சியில உறைஞ்சிட்டாங்களாம் ஃபேன்ஸ். சென்சேஷனல் ஸ்டார் பிரதீப் ரங்கநாதன் டியூட் படத்துக்கு வாங்கின சம்பளம் இவ்வளவுதானா? கருப்பு படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. பாட்டு எப்படி இருக்கு, எவ்வளவு தரமா வந்திருக்கு. 6 வருஷமா போராடின துருவ விக்ரமுக்கு பைசன் கொடுத்திருக்க ஒரு மாபெரும் வெற்றி. பாலிவுட் ஹீரோவை மெரசல் ஆக்கியிருக்கிறாரு அட்லி. படப்பிடிப்பை பார்த்து மிரண்டு போயிருக்கிறாரு ரன்வீர் சிங். இப்படி சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். எல்லாருக்குமே தெரியும், நடிகர் துருவ விக்ரம் நடிப்புல பைசன் படம் இப்ப பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக நிறைய இடத்துல போய் பேசுறாரு, நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்திருந்தாரு. அந்த வகையில ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அவரு ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்று இருந்தாரு. அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டை போடுவாங்க. அந்த பாட்டு என்ன அப்படிங்கறத மியூசிக் வச்சு கண்டுபிடிக்கணும். அதான் எபிசோடா. சோ அங்க ஒரு பாட்டை போடுவாங்க. அந்த பாட்டு தான் ஐ படத்துல வந்த மெர்சல் ஐட்டம் பாட்டு. அந்த பாட்டை கேட்டோன்னே இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு அப்படின்னு இந்த ஸ்டோரியை சொல்லி இருக்கிறாரு துருவ விக்ரம். அதுல அவர் என்ன சொன்னார்னா, ஐ படத்துடைய மெர்சல் ஐட்டம் பாட்டு, அந்த பாட்டு பாத்தீங்கன்னா ரிலீஸ்லாம் ஆகல. ஷூட்டிங் நடத்துறப்ப அந்த பாட்டுடைய ஒரு வெர்ஷனை பென்ட்ரைவ்ல அப்ப ஏத்தி வச்சிருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே ஸ்கூல்ல போய் சீனை போட்டுலாம் அப்படின்னு அந்த பென்ட்ரைவை நைஸா போய் ஃப்ரெண்ட்ஸ்ட போட்டு காட்டினேன். ஆனா அந்த விஷயத்த எங்க அக்கா பாத்தீங்கன்னா எங்க அப்பாட்ட போட்டு கெடுத்துட்டா. சங்கர் சார் பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான ஆளு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார் இல்லையா. எங்க அப்பாவுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. அதனால வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே முதுகுக்கு பின்னாடி அடிச்சாரு பாருங்க ஒரு அடி. அந்த நேரத்துல பாடி பில்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சீன் எல்லாம் வரும் இல்லையா. ஸோ பயங்கரமா பயிற்சி பண்ணாரு. அந்த தடம் 10 நாளுக்கு அப்படியே இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு துருவ விக்ரம். கேங் லீடர் டாக்டர் டான் அப்படிங்கிற படத்தின் மூலமா ஃபேன்ஸோட கவனத்தை ஈர்த்தவர் தான் பிரியங்கா மோகன். இவர் ரீசெண்டா நடிச்சு வெளிவந்த படம் தான் ஓஜி. இந்த படம் பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் அவர்கள் நடிச்சிருந்தாரு. ஒரு மிகப்பெரிய ஹிட்டா இருக்கு இந்த படம். அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க. வழக்கமா நிறைய போட்டோ போடுவாங்களே, அப்படி ஒண்ணு போட்டிருப்பாங்களே அப்படின்னு நினைக்கிறப்பதான் கொஞ்சம் வேற மாதிரி போட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க கர்ப்பமா இருக்கக்கூடிய மாதிரி ஒரு போட்டோவை போட்டிருக்கிறாங்க. பார்த்தோன்னே ஃபேன்ஸ்க்குலாம் பயங்கரமான அதிர்ச்சி. என்ன இப்படி போட்டுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஓஜி படத்துல அவங்க வரக்கூடிய சீன்ல இருக்கக்கூடிய போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க. அது தெரியாம சில பேர் பதட்டமாயிட்டாங்க. ஸோ நீங்களாம் பதட்டப்பட வேண்டாம் அப்படின்னு பல பேர் கமெண்ட் செக்ஷன்ல ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த வாரம் தமிழ் சினிமால ரிலீஸ் ஆன ஒரு படம் என்னன்னு பாத்தீங்கன்னா டியூட் படம். நிறைய படம் வந்துச்சு, ஆனாலும் அந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலா அட்டென்ஷன் கிடைச்சிச்சு. என்ன காரணம் அப்படின்னா அந்த படத்துடைய ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் தான். இதுக்கு முன்னாடி நடிச்ச எல்லா படமே அவருக்கு சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த படமும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ள வந்துச்சு. அதன் காரணமாக கிட்டத்தட்ட 3 நாட்கள்ல 60 கோடி வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நீங்க வேணா பாருங்க, ஆல்ரெடி அவர் நடிச்ச 2 படமும் 100 கோடி கிளப் சேர்ந்துருச்சு. இந்த படமும் 100 கோடி அடிக்கும். 100 கோடி நாயகன் அப்படிங்கிற அந்த பேரு எப்பவுமே அவருக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் இந்த படத்துக்கு அவர் எவ்வளவு சம்பளம் வாங்கினார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதாவது டியூட் படத்துக்கு 5 ல இருந்து 6 கோடி வரைக்கும் தான் அவர் சம்பளமா வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. பாக்குறப்ப இவ்வளவு கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, இவ்வளவு கம்மி தான் சம்பளமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அவர் கமிட் ஆயிட்டாராம். அதுக்கப்புறமா தான் அந்த 2 படமும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. ஆனாலும் கூட அந்த படம்லாம் கிட்ட ஆயிடுச்சு, எனக்கு இதுக்கு மேல காசு கொஞ்சம் கூட்டித்தாங்க அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை அப்படின்னு சினி வட்டாரங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா அவர் நடிக்கக்கூடிய படங்கள்ல பெருசா சம்பளம் வாங்குவாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவர் நேரமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பாசிட்டிவா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவரோட ஃபேன்ஸ். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா நடிப்புல உருவாக்கிற படம் தான் கருப்பு. இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. காரணம் பாத்தீங்கன்னா அவரோட சேர்ந்து சுவாசிகா, த்ரிஷா அப்படின்னு பல பேர் நடிக்கிறாங்க. குறிப்பா சாய் அபேங்கர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சேஷனலா இருக்கிறாரு. அவரு பாத்தீங்கன்னா பல படங்களுக்கு மியூசிக் பண்ணிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 டசன் படங்கள் கையில வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா யூத்துக்கு ரொம்ப பிடிக்கிற பாட்டெல்லாம் பண்ணியிருந்தாரு.
டியூட் படத்துல கூட அவரோட மியூசிக் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் அவருடைய படமான கருப்பு படத்துல ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. டீசர்ல கூட பாத்தீங்கன்னா டீசர் சூப்பரா இருந்துச்சு, அதுலயும் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் டிஃப்ரெண்டா இருந்துச்சு, இப்ப இருக்கக்கூடிய யூத்துக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் தெரிக்கிற மாதிரி மாசா இருந்துச்சு. காட் மோட் அப்படிங்கிற பாட்டு தான். ஸோ பாட்டு வந்து டக்குன்னு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. காரணம் பாட்டோடைய மியூசிக் தான். கேட்டீங்கன்னா உடனடியாக பிடிக்கக்கூடிய மாதிரி போட்டிருக்கிறாரு. ஸோ இப்பவே ஃபேன்ஸ் இந்த பாட்டை ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னணி இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்துல துரு விக்ரம் நடிப்புல வெளியான படம் தான் பைசன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவரோட சேர்ந்து பசுபதி, லால், அமீர், அனுபமா பரமேஸ்வரன், ரஜிஷா அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. படம் பாத்தீங்கன்னா ஒரு கபடி வீரரான மனத்தி கணேசன் இருக்கிறார் இல்லையா, அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் எடுத்திருக்கிறாங்க. படத்துக்கு நல்ல பாசிட்டிவான ரிப்போர்ட்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதன் காரணமாக படத்துடைய வசூல் கூட நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக இந்த படத்துல பாத்தீங்கன்னா துரு விக்ரம் நல்லா நடிச்சிருந்தாரு அப்படின்னு நல்ல பேர் வந்திருக்கு. அதே போல கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அப்புறமா அவருடைய முதல் ஹிட்டா இந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன காரணம்னா அவருடைய ஃபர்ஸ்ட் படமான ஆதித்யா வர்மா பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு தான் வெளியாச்சு. ஸோ அந்த படம் பாத்தீங்கன்னா பெருசா போகல. அதுக்கப்புறம் வந்த வர்மா படமும் சரி, அதுக்கப்புறமா அவர் பண்ண மகான் படம் கூட ஓடிடியில தான் வந்துச்சு. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ்ல அவருடைய படங்கள் எதுவுமே பெருசா போகல. அப்படிங்கிற சூழலை தாண்டி இப்போ இந்த படம் வந்து 3 நாட்கள்ல கிட்டத்தட்ட 18 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இதன் காரணமாக இந்த படம் வணிக ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ துருவ் விக்ரம் பார்த்தீங்கன்னா கம்பேக்கை கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறமா தரமான படங்கள்லாம் நடிப்பார் அப்படின்னு சினி வட்டாரங்களில் பேசப்படுது. பிரம்மாண்ட டைரக்டருடைய சிஷ்யன் அப்படிங்கிற அடையாளத்தோட ராஜா ராணி அப்படிங்கிற தரமான படத்தை பண்ணியிருந்தாரு அட்லி. அதுக்கப்புறமா தெரி, மெர்சல், பிகில் அப்படின்னு தளபதி கூட பல படங்கள்லாம் பண்ணிட்டாரு. அங்க ஸ்டார்ட் பண்ண பையனும் நேரா பாலிவுட் வரைக்கும் போயிட்டு ஜவான் அப்படின்னு 1000 கோடி படத்தை கொடுத்துட்டாரு. ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் இப்போ அவர் அல்லு அர்ஜுனை வச்சு படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழலை நான் படம் மட்டும் தான் பிரம்மாண்டமாக எடுப்பேன் நினைச்சிங்களா? அதுதான் கிடையாது. விளம்பரமும் பிரம்மாண்டத்துக்கு மேலே பிரம்மாண்டமாக எடுப்பேன் அப்படின்னு கிட்டத்தட்ட 150 கோடி செலவுல ஒரு விளம்பரத்தை எடுத்து கொடுத்திருக்கிறாரு. இது மிகப்பெரிய பரபரப்பா பேசப்படுது. என்னப்பா சொல்றீங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடிக்கக்கூடிய ஆட்கள் யார் தெரியுமா? ரன்வீர் சிங், பாபி தியோல், ஸ்ரீலீலா அப்படின்னு சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த விளம்பரத்தோடைய வெளியீட்டு டைம்ல தான் ரன்வீர் ஒரு பயங்கரமான பாராட்டை அட்லிக்கு கொடுத்துருக்கிறார். என்ன அப்படின்னா, அவரு இப்போ அல்லு அர்ஜுன் வச்சு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த படத்துடைய படப்பிடிப்புக்கு போய் பார்த்தேன். நான் ஒன்று சொல்றேன், இந்த மாதிரி ஒரு படத்தை இந்தியன் சினிமாவில் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்னோட மனைவி தீபிகாவும் அந்த படத்தில் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ போய் பார்த்தேன், அதனால தான் சொல்றேன் அப்படின்னு தரமான பாராட்டுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இதை பார்த்துட்டு பார்த்தீங்களாப்பா, தமிழ் சினிமாவில் அவர் இருக்கும்போது காப்பி கேட்டு இப்படி பண்றாரு அப்படி பண்றான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ பாலிவுட் வரைக்கும் போய் நிறைய பாராட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாரு. சீக்கிரமா ஹாலிவுட்டுக்கு கூட போவாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அட்லி ஃபேன்ஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன்.